சொந்த பிள்ளையே பறி கொடுத்துருக்காங்க. என் மகன் செத்தாலும் பரவாயில்ல, அவரு நல்லா இருக்கணும்னு ஒரு தாய் சொல்லுவாளா? அப்படி சொன்னாருன்னா அவ தாயா முதல்ல? இல்ல இன்னும் இன்னும் கூடுதலா ஒரு அம்மா விஜய் விமர்சனம் பண்ணலாம், அந்த தாய் விமர்சனம் பண்ண தேவை. சொல்லிருந்தேன். கோபம் குறையிலையா அப்படின்னு சொல்லலாமா? அல்லது மக்களுடைய திரை மோகம், இன்னும் சொல்ல போனா திரை பிரபலத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த பைத்தியக்காரத்தனம். 20 லட்சம் ரூபாய்க்காக பேசுகிறார்களோ, 20 லட்சம் கொடுக்காமலேயே அப்படி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கேட்குறேன், வந்த மக்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் நிறைய சாப்பாடு இருந்ததுன்னு தூர கொட்டணும்னா அது ஒரு வகை, அது வருத்தம் தான், அது வேற. ஆனால் வந்தவன் சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் நசுங்கி செத்தே போயிட்டான் அப்படின்னா நீங்கள் அதை வேலிடேட் பண்ணி பாருங்க. அஜித்குமார் மேலே 1000 விமர்சனங்கள் உண்டு. வெளியிலே வரமாட்டார், மேடைக்கே வரமாட்டாருன்னு. அவர் ஒரு இடத்துக்கு போனால் கத்துனாங்கன்னா கத்தாத அமைதியாருன்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை அடக்குகிறத நம்ம பார்க்குறோம். உங்கள் உயிரை இழந்துறீங்க, உங்களை விட அருமையானதாக கருதக்கூடிய உங்கள் மகன், உங்கள் புள்ள உயிரை இழந்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும் உணர்ச்சி? கரூர் விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆனதுக்கு அப்புறமே ஊடகத்துறையில் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். இருக்கிற சமூக வலைத்தளங்கள் எல்லாமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது விஜய்க்கான மக்கள்கிட்ட அந்த இது குறையிலையோ, ஏன்னா அந்த 38 குடும்பங்கள் யாருமே விஜய் மேலே கோவமா இல்லை. ஒருவேளை கோவமா இருந்தால் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கவும் மாட்டாங்க. உங்க கூட்டத்துக்கு போய் தான் என் பிள்ளை இருந்துச்சு, நான் ஏன் உன்னை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு அதை தவிர்த்திருக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னும் போது விஜய் மேலே ஒன்றும் அந்த மக்கள் அந்த கோபம் எதுவுமே இல்லை. கோபம் குறையிலையா அப்படின்னு சொல்லலாமா? அல்லது மக்களுடைய திரை மோகம், இன்னும் சொல்ல போனா திரை பிரபலத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த பைத்தியக்காரத்தனம். ஏன்னா நீங்கள் அதை பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லணும். நீ சொந்த பிள்ளையே பறி கொடுத்துருக்காங்க, என் மகன் செத்தாலும் பரவாயில்ல, அவரு நல்லா இருக்கணும்னு ஒரு தாய் சொல்லுவாளா? அப்படி சொன்னாருன்னா அவ தாயா முதல்ல? அப்படி சொல்றாங்கல்ல. கேட்கிறேன். இல்ல இன்னும் கூடுதலா ஒரு அம்மா விஜய் விமர்சனம் பண்ணலாம், அந்த தாய் விமர்சனம் பண்ண தேவை. சொல்லிருந்தேன். இல்ல தாய் விமர்சனம் இல்ல, தாய்மையே இங்க விலை பேசப்பட்டிருக்குன்னு சொல்றேன். இல்லைன்னா ஒரு அம்மா சொல்லுது, என் பையன் இறந்து போயிட்டான், இருந்தாலும் அந்த அவரை கிட்டத்தில் பார்க்கறதுக்கான பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதுக்காக நாங்கள் எங்கள் குழந்தைய இறக்க கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு விலையாக கொடுத்துருக்கோன்னு சொல்கிறது எவ்வளோ? இது என்னது? நான் என்ன கேட்குறேன், இப்போ திரை மோகம்ங்கிறது எவ்வளவு சீரழிவா இருக்குது. நான் அதான் கேட்குறேன். திரை மோகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஓகே. இப்போ இருக்கிற திமுக சார்ந்து பேசக்கூடிய சில ஊடகங்களால பேசும்போது 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க, அந்த 20 லட்ச ரூபா காசுக்கு நம்ம இதை மாதிரி பேசுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. நீங்க அதை அதையும் நீங்க அப்படி தான் பாக்குறீங்களா கேட்குறேன். 20 லட்சம் ரூபாய்க்காக பேசுகிறார்களோ, 20 லட்சம் கொடுக்காமலேயே அப்படி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கேட்குறேன், நீங்க சொல்றீங்க இல்லையா, பணத்துக்காக கூட்டம் இல்லை, தானா கூடிய கூட்டம்னாலும் உங்கள் உயிரை இழந்துருக்கீங்க, உங்களை விட அருமையானதாக கருதக்கூடிய உங்கள் மகன், உங்கள் புள்ள உயிரை இழந்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும் உணர்ச்சி? நீங்கள் திமுக கட்சிக்காரனை விட்டுருங்க, திமுக காரனை விட்டுருங்க, தாவேகா காரனை விட்டுருங்க, நாத்தாக்கா காரனை விட்டுருங்க, ஓகே சார், அவங்கெல்லாம் விட்டுருங்க. மனுஷனாக பாருங்க முதல்ல. உங்கள் வீட்டில் உங்கள் தம்பி நீங்கள் இழந்துட்டீங்க, பரவாயில்லைங்க, என் தம்பி செத்தா பரவாயில்ல, நான் இருக்கேன், மறுபடியும் அடுத்த கூட்டம் எப்போன்னு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அவர் நல்லா இருந்தால் போதும்னா அது எவ்வளோ பெரிய. நான் என்ன கேட்குறேன், கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்குற தாவேக்காரர்களுக்கு, அங்கே நின்று ஒரு தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் ஒன்றும் நடக்கலையே, அது எப்படி? அதுல எதுவும் சதி இருக்குதா அப்படின்னு நான் கேட்போம்ல. எல்லா ஊருக்கும் சுற்றிட்டு கரூரில் மட்டும் நடக்கலை, அது உண்மை, அது எல்லாருக்கும் தெரியும். வந்த எல்லா இடத்துலையும் ஸ்டாம்பேடு நடந்திருக்கு. விஜய் மட்டும் இல்லைங்க, சன்னி லியோன் வந்தால் கூட கூட்டம் கொடுக்கறது. திடுதுப்புன்னு ஒரு அல்லு அர்ஜுனாங்கிற நடிகர் டபார்னு கூட்டத்துக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லி புஷ்பா 2 அப்போ இறந்து போனாங்க. அதுக்கு அவர் மேல் கேஸ் இருக்குது, வழக்கு இருக்கு. அதே மாதிரி விராட் கோலியை பார்க்கறதுக்கு வந்ததுக்கு கூட்டம் கூடிச்சு. அதே மாதிரி வேற என்ன பேர், இல்லை அதெல்லாம் இல்லை, நடிகர்களே, நான் எக்ஸாக்டா சொல்றேன், நடிகர்களை பார்க்க வந்த கூட்டம், அதுக்காக வர்ற கூட்டம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாருக் கானை பார்க்க வர்றதுக்கு கூட்டம் கூடி இறந்து போனாங்க. இப்படிலாம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கூட்டம் இப்படி வரும், அதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணணுங்கிற பொறுப்பு அந்த கட்சிக்கே இல்லாத போது மற்றவர்கள் அதை என்ன செஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி. நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிட்டு சரி ஓகே, விஜய் மேலே பெரும் குற்றம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும், விஜய் இந்த வழக்கு போட்டதில் எந்த இடத்துலையுமே விஜய் A1 இல்லை ஆதவ் அர்ஜுனா இல்லை புஷி இவங்க மேலே வழக்கு இல்லாமல் தொடர்ந்துருக்க என்ன காரணம்? ஆதவ் அர்ஜுனா விட்டுருங்க, புஷி ஆனந்த் மேலே வழக்கு இருக்கு, நிர்மல் குமார் மேலாம் A1 7-3-8 போட்டாங்க.
இல்ல இப்போ நீங்க வந்து சிபிஐ கிட்ட போனா எல்லாமே சரியாயிரும்னு நினைச்சீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நடந்த குற்றங்க. நடந்தது கூட்டுனது நீங்க. நீங்க எங்க சுத்துனாலும் மறுபடியும் உங்கள சுத்தி தான் வந்து விசாரணை நடக்கும். நான் இதத்தான் மறுபடியும் பேசிட்டு இருக்கிறேன். பல இடங்கள்ல நான் சொல்றது என்னன்னா, இது தமிழ்நாடு அரசினுடைய எஸ்ஐடிட்ட மாத்தி கொண்டு போய் சிபிஐ கிட்ட குடுத்துட்டீங்க. சிபிஐ கிட்ட குடுத்தா மட்டும் விசாரணை எங்கருந்து ஆரம்பிக்கும்? நான் என்ன கேட்கிறேங்க? விசாரணை நீங்க தான் விஜய். தாவேகா அந்த குறிப்பிட்ட நாளில் 27ஆம் தேதி, அந்த நாளில் நீங்க வந்து திருவள்ளூருக்கு வர்றதா இருந்தது. ஏன் திடீர்னு மாத்துனீங்க? கரூருக்கு மாதிரி. ஓகே. ஏன் கரூருக்கு மாத்துனீங்க? அங்க ஏற்கனவே திமுக முப்பெரும் நடந்தது விழா 2 நாள் முன்னாடி நடந்துச்சு. திமுக அங்க கூட்டத்த காமிச்சுட்டாங்க. வந்த கூட்டத்துக்கெல்லாம் சாப்பாடு, தண்ணி, சீட்டு எல்லாமே வசதி எல்லாம் பண்ணி குடுத்தாங்க. சார், நீங்க சொன்ன மாரி பாதி சீட்டுக்கு மேல காலியா இருந்தது நீங்க சார். இல்ல. சாப்பாடு கேசரி எல்லாம் தனியா இருந்துச்சு. ஸ்வீட்லாம் தப்பு சேர்ல கிடையாது. இருந்துச்சு. தப்பு கிடையாது. அதான் நான் என்ன சொல்றேன்னா, மதுரையில புரட்சி தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு மாநாடு நடத்துனாங்க. நடத்துனாங்க. ஓகே, ஓகே. புரட்சி தமிழ். கொட்டி அதாவது சாப்பாட்ட கொட்டி சீரழிச்சாங்க. அப்ப அவங்க நமக்கு அடுத்த நாள் வருத்தமா காலையில. இருந்துச்சு. ம். புளியோதரை எல்லாமே கொட்டி கொட்டி நாசமாக்குனாங்க. அப்ப வருத்தமா இருந்துச்சு. அப்ப விமர்சனம் இருந்துச்சு. உண்மைதான். நானே விமர்சிச்சேன். ஆனா, வந்த மக்களுக்கு குடுத்தது போக மிச்சம் நெறைய சாப்பாடு இருந்ததுன்னு தூர கொட்டணும்னா, அது ஒரு வகை. அது வருத்தம் தான். அது வேற. ஆனா, வந்தவன் சாப்பாடு, தண்ணி எதுவும் இல்லாம நசுங்கி செத்தே போயிட்டான் அப்படின்னா, நீங்க அத வேலிடேட் பண்ணி பாருங்க. மனித உயிரையும் அவனுக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா நீங்களே ஒரு கல்யாணம் இது பண்றீங்கங்க. 1000 பேர் எதிர்பார்த்துட்டு 500 பேர் தான் வந்திருக்காங்க. 500 பேர் சாப்பாட தூர போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பாடு மீந்துட்டு நாசமா போச்சுங்கிறது ஒரு வருத்தம். ஆனா வந்தவனுக்கு பச்சை தண்ணி கூட குடுக்காம செத்து போனான்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வந்த கூட்டத்துல ஒருத்தன். அது எவ்வளவு பெரிய வருத்தம். அப்படிப்பட்ட சோகத்தை இந்த விஜய் கூட்டிய மாநாடு 41 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்ல. 41 பேர் சாகறதுக்கு காரணமா இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் மரணம், ஒவ்வொரு இடத்துலயும் மயக்கம், நூற்றுக்கணக்கான பேர்கள். எல்லாம் நீங்க வந்து விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் சென்னையில 50 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. மதுரையில 400க்கும் மேற்பட்டவர்கள் ஸ்டம்பேட்ல மயங்கி விழுந்திருக்காங்க. இவ்வளவு நடக்குது. இதனுடைய உச்சகட்ட முற்றிய விளைவு தான் இந்த கரூர் சம்பவம். கரூர்ல மட்டும் தனியா எதுவும் நடக்கல. விஜய் வந்து கூப்பிட்டதற்கு ஒரு அம்மா உண்மையிலே நானும் வந்து எவ்வளவோ வீடியோக்கள் பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். தன்மானம், சுயமானம் எல்லாவற்றையும் இழந்து, தன் குடும்பமானம் எல்லாவற்றையும் இழந்து, அது எதுவோ பணமோ அல்லது ஒரு மோகமோ, விஜய்க்காக நாங்கள் எதையும் இழப்பதற்கு தயார்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல, எனக்கு இந்த பணம் வேண்டாம், பிடிங்க. நீங்க என்னைய வந்து நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டிமாண்ட் வச்சிருக்காங்கங்கிறது கொஞ்சம் நமக்கு பரவாயில்ல. மக்களுக்கு கொஞ்சோண்டி சூடு சுரத்து இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை தருகிறது. இப்ப இந்த சிபிஐ உடைய விசாரணை வந்து விஜய்க்கு வந்து சேஃபா பாதுகாக்குமா? இல்ல ஒருவேளை இந்த இங்க விமர்சனப்படுத்துற மாரி பாஜகவுல கண்டிப்பா ஒரு கட்டாயம் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத மாரி இல்ல பாக்குறீங்க? சிபிஐங்கிறதுக்கு நான் கொடுத்த விளக்கம் இல்ல. விஜய் கொடுத்த விளக்கம் இருக்குது. ஆதவ அர்ஜுனா பேசிய பேச்சுக்கள் இருக்குது. ஆர்எஸ்எஸ் கையில் இருக்கக்கூடிய சிபிஐ, பாஜக கையில் இருக்கக்கூடிய சிபிஐன்னு சொல்லல. அதை விஜய் பேசியிருக்காரு மேடையில. அதனால அவர்களுடைய வார்த்தைகளே அதற்கு சான்றளிக்குது. அவர் யாரிடம் மாட்டியிருக்கிறாருன்னு. அவர் அடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, தனித்து நின்றாலும் சரி, அல்லது கூட்டணியோடு இருந்தாலும் சரி, அதனுடைய அந்த மூளை, அதுக்கு பின்னாடி அந்த முடிவெடுக்கிற இடம் வந்து அது பாஜக கைக்கு மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் சிபிஐ கிட்ட போனப்பவே நம்ம சொன்னது. ஓகே சார். 26 தேர்தல் களம் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா 4 முனை போட்டிகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டிவி விஜயன் வந்து விஜய் தலைமையில் கூட்டணி அமையலான்னு சொல்றாங்க. இல்ல எடப்பாடி கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அப்படி எடப்பாடி வந்தா 200 சீட்டு கண்டிப்பா வந்து ஏடிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது பேசப்படுது. 26 எப்படி சார் இருக்கும்? இல்லை 26 எலெக்ஷன் எல்லாம் எலெக்ஷனை முதல்ல நான் என்ன சொல்கிறேன், நம்ம தாவேகாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். தாவேகாவினுடைய தாக்கத்தில் எலெக்ஷன் எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய இது. அதெல்லாம் தாண்டி முதல்ல தாவேகா ஒரு கட்சியாக உருப்பட வேண்டும். அதுதான் நமக்கு இருக்கிற டிமாண்டு. நீங்கள் வந்து களத்தில் நின்று நீங்கள் யார் கூட சேர்ந்தாலும், அதிமுக கூட சேர்ந்தாலும் சரி, அல்லது நீங்கள் தனித்து நின்றாலும் சரி, முதல்ல கட்சியை சீரமைத்து கட்சியாக உருப்படணும்னா, நீங்கள் ஒரு மனிதன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கை காலோட வந்துட்டால் மட்டும் போகாது. அவன் வந்து இந்த சமூகத்துக்கான ஒரு சோஷியல் மென்டாலிட்டி வேணும். அதே மாதிரி இந்த பொது ஒழுங்கு இந்த மொத்த கட்சிக்காரர்களுக்கும் இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் வந்து அஜித்குமார் மேலே 1000 விமர்சனங்கள் உண்டு. வெளியிலே வரமாட்டார், மேடைக்கே வரமாட்டாருன்னு. அவர் ஒரு இடத்துக்கு போனால் கத்துனாங்கன்னா கத்தாத அமைதியாருன்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை அடக்குகிறத நம்ம பார்க்குறோம். இது இப்போ என்னென்னா
எதிர்தரப்பெல்லாம் அஜித்குமாரை புகழ்ற நிலைமை ஆயிப்போச்சு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மோசமா விஜயினுடைய நடவடிக்கைகள் இருக்குது. ஒரு கட்சியினுடைய நீங்க வந்த உடனே அவனுக்கு ஒரு பொது ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணுமா, கொடுத்துருக்க கூடாதா? மேலே ஏறினவனை தூக்கி கீழே வீசுனீங்கல்ல, 2வது அவன் தானாகவே அவன் மேலே ஏறி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியலை அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்காம விட்டதன் விளைவு, ஒழுங்கா கீழே இறங்கு அப்படின்னு நீங்க மிரட்டாமல் விட்டதன் விளைவு இவ்வளோ பெரிய இது. இப்போ வரையிலும் உங்ககிட்ட கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கட்சின்னு நினைச்சு வந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ட்விட்டர் ஸ்பேஸ்லேருந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே சேர்ந்தாலும் சரி, இது பெரிய என்ன சொல்றதுன்னா தலைகீழ் மாற்றத்தை இந்த 2026 ஏற்படுத்திவிடும் நான் நம்பலை. ஓகே சார். சார், உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்துக்கு இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.